அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைனர், பொதுவா வெளிநாடுகள்ல மக்குகின்னு சொல்லப்படுற வழிப்பறி கொலைகள் சாதாரணமா நடக்கும். அப்படி ஒரு வழிப்பறி கொலை நடக்கும்போது ஹீரோயின் செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனர். ஐயோ, என்னது ஹீரோயின் செத்துட்டாங்கன்னு சொல்லி முதல்லயே சொல்லிட்டீங்களேன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இன்ஃபேக்ட் படத்தோட முதல் 2 சீன்லயே ஹீரோயின் செத்துருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதா ரொம்ப சுவாரஸ்யம். அதனால தான் ஹீரோயின் செத்து போனதை ரிவீல் பண்ணிட்டேன். சரி, வாங்க மீதி படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில கிட்டத்தட்ட அந்த ஊர்ல இருக்கிற எல்லா டிவி சேனல்லையும் அமெரிக்காவில் நடக்கிற அபரிமிதமான வயலன்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்கங்க ஷூட் அவுட், அங்கங்க பிரச்சனை சொல்லி ஊரே அல்லோலகப்பட்டு இருக்கு. இந்த சமயத்துல அந்த மாகாணத்தோட கவர்னர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி வன்முறைலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வித் இந்த கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அங்க இருக்கிற மக்கள் பெரிய லெவல்ல கிளாப் பண்றாங்க. இப்போ அங்க இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் வரப்போற பைப் லைனை பத்தி கேட்கறாங்க. அந்த ஊருக்கு ஏதோ ஒரு புது பைப்லைன் திட்டம் வரப்போகுது போல இருக்கு. இதனால சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சுற்றுச்சூழலுக்கான ஆர்வலர்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்றாங்க. ஆனா கவர்னரோ, இல்ல இல்ல, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நிச்சயமா சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான ஆபத்து வராது. எல்லாமே வெல் வித் இந்த கண்ட்ரோல், எல்லாமே சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பி போறாரு. இந்த இன்டர்வியூ லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும்போதே அதை டிவி வழியா பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்க தான் ஹீரோவோட பொண்ணு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட். இவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு ஹாப்பி ஃபேமிலி. பொண்ணு டிவி இன்டர்வியூ பார்த்துக்கிட்டே, அம்மா நீ செம ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபேமஸ் ஆகலாமா, என்னோட பாஸ் தான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலையை கன்டினியூ பண்றாங்க. அந்த சீன் அங்க அப்படியே கட் ஆகுது. இதோ இவர் தான் ஹீரோ. ஃபிளைட்ல இருந்து இறங்கி வெளியில வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்கள போய் ரிசீவ் பண்றாங்க. எப்படி போச்சு இன்டர்வியூ கேட்கறாங்க. ஹீரோ ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் இன்டர்வியூ நல்லா தான் பண்ணியிருக்கேன். அநேகமா எனக்கு வேலை கிடைச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். சரி, அதெல்லாம் போகட்டும், உன் வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்க, அதுக்கு என்னப்பா எல்லாம் பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இவங்க ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறத பார்த்தாவே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. இவங்க பேசிக்கிட்டே கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வராங்க. அப்போ அங்க அந்த ஒருத்தன் ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி மக் பண்ண ட்ரை பண்றான். அவங்க கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவங்கள பார்த்ததும் ஹீரோயின் கொஞ்சம் பயந்து பணம் கொடுக்க ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோ தடுத்துறாரு. அவரு டைரக்டா அந்த பணம் கேட்டவன்ட்ட போயிட்டு, இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க முடியாது, இன்னொரு நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு. இதை கேட்டதும் அங்க இருந்தவன், எது பணம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கோமா பேசிட்டு இருக்கும் போதே கூட வந்த இன்னொருத்தன் ராடை எடுத்து ஹீரோவோட மண்டையிலே ஒரே போடு. ரத்தம் தெறிக்க ஹீரோ கீழே விழுறாரு. அந்த பணம் கேட்டவன் பேரு சார்லி. அவன் ஹீரோயின் பக்கத்துல போய் கத்தியை எடுத்து வயிற்றிலே குத்திடுறான். கையில கிடைச்சதெல்லாம் அள்ளிட்டு ஒரே ஓட்டமா 3 பேர் ஓடிடுறாங்க. குத்தின இடத்துலயே ஹீரோயின் ஸ்பாட் அவுட். அதை பார்த்ததும் ஹீரோ கதறி கதறி அழறாரு. ஹீரோ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த கேஸை விசாரிக்க வந்திருக்காரு இவரு ஒன் ஆஃப் த டிடெக்டிவ். இவர் கொஞ்சம் வயசானவர் அப்படிங்கிறனால இவரை சீனியர்னு சொல்லலாம். கூடவே இன்னொரு ஜூனியர் இருக்காரு. சரி, உங்களை தாக்க வந்தவங்களை அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சீனியர் ஆஃபீஸர் கேட்க, அதுக்கு ஹீரோ, நான் இவ்வளோ பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன், என்னால் நிச்சயமா அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு பதில் சொல்ல, சரி வேற ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆஃபீஸர் கேட்க, அவங்க ஓட்டிட்டு வந்தது அநேகமா 1960வது வருஷத்து ஜிஎம் என்ஜின் பொருத்தப்பட்ட கார்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பதில் சொல்றாரு. அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்றேன்னு சீனியர் ஆஃபீஸர் கேட்க, நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். என்னால் வண்டியோட என்ஜின் சத்தத்தை வச்சே ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். நான் ஜிஎம் கம்பெனியில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் ஹீரோ தன்னை பற்றிய டீட்டெயிலை கொடுக்குறாரு. இவர் சொல்ல ஜூனியர் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சம்பவம் பெரிய லெவலில் சென்சேஷனல் நியூஸ் ஆயிடுது. ஏன்னா ஹீரோயின் கவர்னரோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணவங்க. கவர்னரும் ரொம்ப ஆக்ரோஷமா பதில் சொல்றாரு. ஹீரோயினை கண்டவங்களை சும்மா விட மாட்டோம். நிச்சயமா யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்போம். சட்டம் நிச்சயம் தன்னோட கடமையை செய்யும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இறந்து போனதுனால ஹீரோ பெரிய லெவல்ல அப்செட் ஆயிருக்காரு. மகள் தான் ஹீரோவை ஆறுதல் படுத்துறாங்க. அந்த சீன் அங்கேயே கட் பண்ணா ஒரு அடையாள அணிவகுப்பு நடத்துறாங்க. ஹீரோயினை கொண்டது யாரு அப்படின்னு ஹீரோ அடையாளம் காட்டுறதுக்காக அங்கிருந்த லோக்கல் ஆட்கள் சில பேரை போலீஸ் விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்து கிளாஸ் டோருக்கு அந்த பக்கம் நிற்க வச்சு யாருன்னு அடையாளம் தெரியுதான்னு போலீஸ் கேட்க, அதுக்கு ஹீரோ ரொம்ப சரியா ஹீரோயினுக்கு நாள அடையாளம் காட்டுறாரு. அடையாளம் காட்டி முடிச்சு ரொம்ப அப்செட்டா ஹீரோ சேர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த முகத்துல டாட்டு போட்ட சார்லி, ஹீரோவால கொலகாரன்னு அடையாளம் காட்டப்பட்ட அந்த சார்லி அவரோட பொருள்லாம் வாங்கிட்டு ரொம்ப கேஷுவலா அந்த இடத்த விட்டு போறான். இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. போனவன் சும்மா கூட போகல, ஹீரோவை பார்த்து கண்ணடிச்சிட்டு வர போறான். உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாதரா அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்து கடுப்பான ஹீரோ நேரா சீனியர் ஆஃபீஸ்ட்ட போய், ஓ என்னையா நடக்குதுங்க, நான் தான் தெளிவாக அலையான் கட்டினேன், அவன் என்னன்னா அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான், என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த சீனியர் ஆஃபீஸர், இவனுங்கெல்லாம் பெரிய இடத்துல சம்மந்த இருக்கிற ஆட்கள், நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது,
பொதுவா இந்த மாதிரி தப்பான நாட்கள்லாம் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க. அவன் சாகணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு ஏதோ தத்துவமா பேசுறாரு. ஹீரோவுக்கு விஷயம் புரிஞ்சிருது. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோ இந்த நியூஸ் மொத்தத்தையும் தன்னோட பொண்ணுகிட்ட சொல்ல, ஹீரோட பொண்ணு செம்ம கடுப்பா வராங்க. அம்மாவை சுட்டு கண்ணோன்னு நீங்க அடையாளம் காட்டியும் அப்படியே அவ விட்டுட்டானுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க, அதுக்கு ஹீரோ, ஆமாம்மா என்ன பண்றது, நாட்டு நிலைமை அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோ திரும்ப திரும்ப ஹீரோயினை பத்தியா யோசிச்சு செம்மையா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. கோவமா நடந்து அவரோட துணியில வச்சிருக்க வார்ட்ரோப் ஓபன் பண்ணி பார்க்கறாரு. முகம் ரொம்ப கோவமா மாறுது. அப்புறம் என்ன நினைச்சாரோ வார்ட்ரோப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுறாரு. எதுக்கு வார்ட்ரோப் பார்த்து கோவமா மறைச்சாரு, என்ன வச்சிருக்காரு வார்ட்ரோப் பின்னாடி, நமக்கு இப்போ ஒன்றும் புரியல. மேபி வரப்போற காட்சிகள் ஏதாவது இருக்குமோ என்னவோ. இப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்த ஹீரோ, சரி கொஞ்ச நேரம் வெளியில் டிரைவ் போயிட்டு இருந்தா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வெளியில போறாரு. போகும்போது தான் கவனிக்கிறாரு, ஹீரோயினை கொலை பண்ண அந்த சார்லி ரொம்ப கேஷுவலா வழக்கம் போல அவன் வேலைகளை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கான். இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஆத்திரம் அடங்கலை. திரும்ப வீட்டுக்கே வராரு. திரும்பி வந்தவர் மறுபடியும் வார்ட்ரோபை திறந்து தன்னோட முழங்கையாலேயே அடிச்சு உடைக்கிறாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. வார்ட்ரோபுக்கு பின்னாடி துப்பாக்கி, கத்தின்னு சொல்லி ஏகப்பட்ட லேட்டஸ்ட் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதோ இவர் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவரு ஒரு சலூன் கடை நடத்திட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுல இருந்து தான் நமக்கு புரியுது, ரெண்டு பேரும் முன்னாள் FBI ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆயுதங்கள் மட்டும் இல்லை, FBI ட்ரைனிங்கோடு இருக்கிற ரொம்ப ஸ்கில்டான ஆட்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிறது. ஹீரோ ஹீரோயினை கொண்டவங்களை பழிவாங்க துடிக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டு, நம்ம ஆயுதங்கள் ஏந்தும் போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கைக்கு திரும்ப போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவோட ஒரே பதில், நான் பழி வாங்கறதுக்காக பழைய வாழ்க்கைக்கு போகல, என் ஒய்ஃபு செத்து போனதுக்கான நீதி கேட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவரோட பேர் டெனிஸ், எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு அந்த பழைய வாழ்க்கை வேணான்னு சொல்லி. ஆனா ஹீரோவோ, நிச்சயம் என் ஒய்ஃபை கண்டவங்களை நான் பழி வாங்கியே தருவேன், அதுக்கு உன்னால சப்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லணும்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறாரு. இதை கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஓகே நீ உன் முடிவில் அவ்வளோ தெளிவாக இருக்குன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஃபைலில் சார்லியை தவிர மீதி ரெண்டு பேரை பற்றிய டீட்டெயில் இருக்குது. சார்லியை பற்றி டீட்டெயில் என்னாச்சுன்னு கேட்க, நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், இவனை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல, கிடைச்சன்னு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆல்ரைட், இது வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட பேர் தெரியும், இப்போ எனக்கு அவங்களோட ஜாதகமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஃபைலை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அந்த 3 பேர்ல ஒருத்தனோட மொட்டையை பற்றிய டீட்டெயில் கிடைச்சதும் ஹீரோ அந்த மொட்டையை பார்க்க அந்த மொட்டை இருக்கிற பாருக்கே போறாரு. பார்ல போய் சரக்கு ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. அந்த தாடிக்காரன் ரொம்ப கேஷுவலா ஸ்னூக்கர் விளையாடிட்டு இருக்கான். இவன் சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டாளே அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி அந்த தாடிக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்த தாடிக்காரனை பார்த்து, அதோ அங்க உட்காந்துருக்கானே, அவன் உன்னையே அடிக்கடி திரும்பி திரும்பி பார்க்கறானே, உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா என்ன ஏதுன்னு விசாரிக்க, அப்படியா என்ன பார்க்க வந்தானே நேரம் என்ன பார்க்க வர வேண்டியதானே, சம்திங் ராங், அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரன் இருந்தாலும் அவனை நான் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தாடிக்காரன் பில்லியட்ஸ் பாலை வச்சு ஹீரோ குடிச்சிட்டு இருந்த சரக்கு கிளாஸை உடைக்கிறான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்க, ஹீரோவோட முகத்தை பார்த்ததும் தாடிக்காரன் பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய லெவலில் சேசிங் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ என்னதான் வயசானவராக இருந்தாலும் பழைய FBI ஏஜென்ட் இல்லையா, ஸோ ஃபிட்டாக இருக்காரு. விடாமல் அவனை துரத்திட்டு போய் ஒரு இடத்துல அவனை கார்னர் பண்ணிடுறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு நடந்துட்டு இருந்த சேசிங்க அங்கே இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்றான். ஹீரோ அந்த தாடிக்காரனை பிடிச்சி வச்சிருக்கிறத ஃபோட்டோவும் எடுத்துடுறான். இதையெல்லாம் கவனிக்காத ஹீரோ அந்த தாடிக்காரனை போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்து, உண்மையை சொல்லு, அன்னைக்கு உன் கூட வந்த மற்ற 2 பேரும் யாரு, எங்கே இருக்காங்க, குறிப்பாக அந்த சார்லியை பற்றி நிறைய விவரம் கேட்குறாரு. அவனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். இந்த சமயம் பார்த்து போலீஸோட சைரன் சத்தம் கேட்க வேற வழியே இல்லாமல் ஹீரோ அவனை ஷூட் பண்ணிடுறாரு. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோட ஃப்ரெண்டோட என்ட்ரி. நட்புன்னு என்னன்னு தெரியுமா, தேவான என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு செம்ம ஸ்டைலாக அந்த இடத்துக்கு வராரு. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவ, இந்த மாதிரி ஏதாவது சிக்கலில் மாட்டுவ, என்னோட ஹெல்ப் உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வந்து ஜாயின் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த செத்து போனவனை பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டு அவனை ஃபயர் பண்ணிடுறாங்க, பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அவன் இருந்ததுக்கோ செத்ததுக்கோ ஆதாரம் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்தானே ஒருத்தன், அவன் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு கொண்டு போய் கே அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறான். அந்த கே தான் அந்த ஏரியாவில் ட்ரக்ல இருந்து எல்லாத்தையும் சப்ளை பண்ணுற மெயினான ஆள். அந்த ஃபோட்டோவில் ஹீரோ கேவோட ஆட்கள் மேலே கை வச்சதை பார்த்ததும் அந்த கே, எது என் பிள்ளைங்க மேலேயே கை வைக்கிற அளவுக்கு இந்த ஏரியாவில் பெரிய ஆள் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு, இந்த பாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறானே இவன் குடும்பம்,
இதுல ஒருத்தனை விட்டு வைக்காத, எல்லாத்தையும் காலி பண்ணு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்களோட சலூனுக்கு வராங்க. வெளியிலேருந்து பார்க்க தான் சலூன். கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஆயுத கிடங்கு இருக்கு. லேட்டஸ்ட் துப்பாக்கியில இருந்து லேட்டஸ்ட் கத்தி வரைக்கும் அத்தனையும் வச்சிருக்காங்க. ரைட், இப்போ அடுத்த ஆளை காலி பண்ண வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவங்க ரன் பண்ற ஒரு டாட்டூ ஷாப்புக்கு ஃபோன் பண்றானுங்க. அந்த ஷார்ட் ஹேர் காரர் இருக்கானா, சார்லி இருக்கானான்னு ஹீரோ டைரக்டா கேட்க, அந்த பக்கம் இருக்கிறவன் உஷாராயி நீ யாருன்னு கேட்க ஹீரோ ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரு. இனிமேல் இங்க பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்காவது, இனி பேச்சு கிடையாது, வீச்சு தான். நானே டைரக்டா அந்த டாட்டூ ஷாப்புக்கு போறேன்னு சொல்லி ஹீரோ கிளம்புறாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா ஜூனியர் சீனியர் ஆஃபீஸர் 2 பேரும் ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருந்து வெளியில வராங்க. ஒரு மொட்டையை ஒருத்தன் உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி ஆபீசர்ஸ் 2 பேருக்கிட்டையும் சொல்றான். இந்த மொட்டையை வேற யாரும் இல்லை, இவன் கேவோட ஆள். ஸோ ஆஃபீஸர்ஸ் 2 பேரும் கேவை போய் மீட் பண்றாங்க. இப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. இந்த ஆஃபீஸர்ஸ் ஏன் சார்லியை விட்டாங்க அப்படின்னா, சார்லிக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கே தான். இந்த ஆஃபீஸர்ஸ் 2 பேரும் கேக்காக வேலை பார்க்குறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டே. இப்ப கே அந்த ஆஃபீஸர்ஸ் 2 பேர்கிட்டையும் ஹீரோவை பத்தியும் ஹீரோவோட ஃப்ரெண்டை பத்தியும் சொல்லி அவனுங்களை கொஞ்சம் அடக்கி வை, முடிஞ்சா போட்டு தரடுன்னு சொல்ல, இந்த விஷயத்த அந்த சீனியர் ஆஃபீஸர் நேரா கவர்னர் கிட்ட போய் சொல்றான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. கவர்னர் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்கிற ஆள்னு. இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி சீனியர் ஆஃபீஸர் கவர்னர்கிட்ட சொன்னதும் கவர்னரோட பதில் ஒரே ஒரு பதில் தான், அவனுங்கள முடிச்சிரு அப்படிங்கிறது தான். இந்த பக்கம் அந்த டாட்டூ ஷாப்புக்கு போன ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷார்ட் ஹேர் பத்தியும் சார்லி எங்க இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த பத்தியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டதும் அங்க இருந்தவன் ஹீரோவுக்கு தெரியாம அந்த ஷார்ட் ஹேர் காரனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். உன்னை தேடி இங்க யாரோ வந்திருக்காங்க, போலீஸா கூட இருக்கலாம், கவனமாரு, வந்து சேரு அப்படின்னு. மறுபக்கம் சார்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டோட சலூனுக்கு போறான். போட்டோவை காமிச்சு, இது என்ன போட்டோ ஞாபகம் இருக்குங்களா? ஹீரோ அந்த தாடிக்காரனை தூக்கி வெளுவெளுன்னு வெளுத்தானே, அப்போ யாரோ ஒருத்தன் போட்டோ எடுத்தானே, அந்த போட்டோவை காமிச்சு, இந்த பாரு, இந்த போட்டோல இருக்கிறவனுக்கும் உனக்கும் லிங்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா மரியாதையா இந்த போட்டோல இருக்கிறவன் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா உனக்கு உயிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சார்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட மிரட்ட, ஹீரோவோட ஃப்ரெண்டு யாரு, எஃபிஐல ட்ரைனிங் எடுத்தவங்க, வந்தவனுங்களை போட்டு வெளுன்னு வெளுக்க, இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சார்லி தப்பிச்சா பொழைச்சா போதுன்னு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். இந்த பக்கம் ஹீரோ டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஷார்ட் ஹேர்காரன் கடைக்கு வந்து சேர்றான். அம்மா, என்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாமே, யார் ராணி அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட் ஹேர்காரன் ஹீரோவை பிடிச்சி அடிக்க, நம்ம ஹீரோ தான் எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்காரே, அவனுக்கு திருப்பி கொடுக்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய கைகலப்பு நடக்குது. அந்த கைகலப்போட முடிவுல ஹீரோ கொஞ்சம் கூட தயவு தாட்சணிய பார்க்காம ஹீரோயினை கொன்ன அந்த ஷார்ட் ஹேர்காரனை அந்த இடத்துலயே போட்டு தள்ளுறாரு. அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவன் வரும்போது ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த பேகுக்குள்ள ஏகப்பட்ட ட்ரக்ஸ் அண்ட் ஏகப்பட்ட கரன்சிஸ். சரி, இதை வச்சு சார்லியை பிடிக்கலாம் அப்படிங்கிற முடிவோட அந்த பேகை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ அந்த செத்து போன ஷார்ட் ஹேர்காரனை அழகா காரோட காரா வச்சு நசுக்கி அவனை ஈஸியா டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் இன்னமும் ஏகப்பட்ட லிங்க் இருக்கு. அவங்களால இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறது. இப்ப ஹீரோ ஒரு நாள் இல்லாத திருநாளா சர்ச் பக்கம் போறாரு. தான் FBI ஏஜென்ட்டா இருந்தபோது தேவை இருக்கோ இல்லையோ மேலெடுத்த ஆர்டருக்காக வேண்டி அவர் கொலை பண்ண நிறைய பேர் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. தான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அதுக்காக அங்க இருக்கிற பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பும் கேட்கிறாரு. கூடவே ஒருவேளை நான் பண்ண பாவம் தான் என் ஒய்ஃபை கொண்டுச்சோன்னு கேட்க, அதுக்கு அந்த பாதிரியார், அப்படிலாம் இல்லை தம்பி, இங்க வர்றதுக்கு முன்னாடியே யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறது ஏற்கனவே ஆண்டவனால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லி அனுப்புறாரு. ஹீரோ இப்படி சர்ச்சில் இருக்கிற சமயத்துல பார்த்து பொண்ணு வீட்டுக்கு வர ஹீரோவோட டேபிள்ல இருக்கிற ஃபைல்ஸை பார்க்க பொண்ணுக்கு தெளிவா புரிஞ்சிருது ஹீரோ ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. சரி, எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன் ஹஸ்பண்டோட, சரி அப்பா இல்லை வாங்க கிளம்பலாம், அப்பா வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வரலான்னு சொல்லி அவங்க கார் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. இதுக்குன்னே காத்துட்டு இருந்த கேவோட ஆட்கள் ஹீரோட பொண்ணும் மாப்பிள்ளையும் ஏறிட்டு இருந்த காரை சரமாரியா சுட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறானுங்க. அதே சமயத்துல நல்ல வேலையா ஹீரோ வந்து சேர, இவனுங்க சுட்டதுல நல்ல வேலையா ஹீரோவோட மாப்பிள்ளைக்கு மட்டும் தோல்ல குண்டடிப்பாய, மற்றவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா அந்த டாட்டூ ஷாப்ல பேக் மிஸ் ஆச்சு இல்லையா, சரக்கு பிளஸ் பணம் இருந்த பேகு, அந்த பேக்கை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கல உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்லி சார்லியை மிரட்டுறான்.
இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஹீரோ சார்லிக்கு சரக்கு மிஸ்ஸிங்கா அப்படின்னு ஒரு மெசேஜை போட, சார்லிக்கு ஒன்றும் புரியல யார் மெசேஜ் பண்றா என்ன ஏதுன்னு. பட் சார்லிக்கு இப்போ சரக்கு வேணும், வேற வழியே இல்லை. சரி, நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்ல, இன்னும் 30 நிமிஷத்துல தனியா பாருக்கு வான்னு சொல்லி பாரோட அட்ரஸை ஹீரோ சார்லிக்கு மெசேஜ் பண்றாரு. சார்லி அந்த பாருக்கு வந்து சேர்றான். அங்க பக்கத்துல இருக்கிற விஐபி ரூம்ல கொஞ்சம் வெயிட் பண்ண ராஜா, வந்துகிட்டே இருக்கிறேன்னு ஹீரோவோட சார்பா அந்த பாருக்கு போன ஹீரோவோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்றாரு. ஏன்னா சார்லிக்கு ஏற்கனவே ஹீரோவை தெரியும் இல்லையா, அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அப்படிங்கறனால ஹீரோவுக்கு பதிலா ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க போயிருக்காரு. சார்லியும் அந்த மெசேஜ் படி விஐபி ரூம்ல போய் வெயிட் பண்ண, அந்த சமயத்துல மாசா உள்ள வந்த ஹீரோ அங்க இருக்கிற ஆட்களை தம்சம் பண்றாரு. கன் பாயிண்ட்ல சார்லிய பிடிச்சு, அவனை இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது, ஒழுங்கா மரியாதையா உண்மையை சொல்லு, நீ உண்மையிலேயே வழிப்பறி கொலை பண்ண வந்தவனா இல்ல வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கா? ஏன்னா நான் பாதி உண்மையை ஏற்கனவே டிக் பண்ணிட்டேன். ஒழுங்கா மரியாதையா சொன்னீங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இந்த இடத்துல உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி ஹீரோ மிரட்ட, அதுக்கு சார்லி, ஆமா நான் தான் ஹீரோயினை கொன்னேன், என்ன பண்றது, உன் ஒய்ஃபு கவனம் இருந்தா பிரச்சனை இல்லை, அவளுக்கோ மூக்கு நீளம், கவர்னர் ப்ராஜெக்ட்லயே கை வைக்க பார்த்தா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில போலீஸ் வர சத்தம் கேட்க, சரி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னு ஹீரோ அந்த இடத்துலயே சார்லிய தயவுதாட்சணை இல்லாம போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகுறாங்க. ஹீரோ சார்லியை போட்டு தள்ளும்போது சார்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே காலி பண்ண சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு. அதனால ஹீரோவோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, நான் சொல்ற ஹோட்டல்ல போய் முதல்ல சேஃப் ஆயிரு, நான் சொல்ற வரைக்கும் வெளியில வராதன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஹீரோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படியே ஹீரோவோட பொண்ணும் எல்லா திங்ஸும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் சார்லி கொடுத்த ஹிண்ட்டை வச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நேரா வீட்டுக்கு போய் ஒய்ஃப் ஒர்க் பண்ண ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, என்விரான்மெண்டலுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வர அந்த ப்ராஜெக்ட் உண்மையிலேயே என்விரான்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போகுது. அதை கண்டுபிடிச்ச ஹீரோயின் அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்ல. ஆனா ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லி மேலிடத்துல இருந்து ப்ரெஷர், ஹீரோயின் அதை செய்யாதனால தான் அவங்கள போட்டு தள்ளிருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருது. அந்த பக்கம் ஹீரோவோட பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே கே அவனோட ஆட்களோட உள்ள வந்துடுறான். மரியாதையா உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு, அவனை நான் போட்டு தள்ளணும் அப்படின்னு துப்பாக்கி முனையில ஹீரோவோட பொண்ணை கே மிரட்டிட்டு இருக்க, ஹீரோவோட பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா ஜோக்கு உடம்பு சரியில்லை உடனே வாங்கன்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க. இந்த மெசேஜை பார்த்ததும் ஹீரோ காரை எடுத்துக்கிட்டு பறந்தடிச்சுக்கிட்டு வராரு. வரும்போதே ஒரு விஷயத்த அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, எப்பவுமே என் பொண்ணு என் பேரனை ஜிம்மின்னு சொல்லி தான் கூப்பிடுவா, ஜோன்னு சொல்லி கூப்பிட மாட்டா. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது, அங்க ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்குது, நீ உடனே பேக்கப்புக்கு வான்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவரு பாட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்காரு. பொண்ணோட வீட்டுக்கு வந்தவர் வீட்டோட ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்றாரு. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதும் நேரா வீட்டோட மொட்டை மாடி வழியா வீட்டுக்கு உள்ள வராரு. அங்க இருந்து ஆட்களை பட்டுன்னு போட்டு தள்ள எல்லாருமே செத்து போயிடுறாங்க. உஷாரான கே மட்டும் துப்பாக்கி முனையில ஹீரோவோட பொண்ணை பணைய கைதியா வைக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் எப்பவுமே பேக்கப்புக்கு ரெடியா இருப்பாருல்ல, அவர் வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாத்தையும் வெளியே இருந்து ஜன்னல் வழியா பாக்குறாரு. நிலைமை கைமீறி போகுது அப்படிங்கறத புரிஞ்சதும் கேவை சுட்டு தள்ளுறாரு. சாகர தருவாயில இருக்கிற கே கிட்ட போன ஹீரோ, சொல்லு இப்பயாவது உண்மையை சொல்லு, சாக போற, யார் இதுக்கு பின்னாடிலாம் இருக்காங்கன்னு கேட்க, கே சொல்ல வாயை திறக்கும் போதே கரெக்டா அந்த சீனியர் ஆபீசர் உள்ள வந்துடுறான். வந்தவன் சும்மா இருக்க மாட்டாம டப்புன்னு கேவை சுட்டு தள்ளிடுறான். இந்த துப்பாக்கி சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜூனியர் ஆபீசரும் உள்ள வந்துடுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோவை மடக்குறாங்க. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட அலட்டிக்காம, நீ மட்டும்தான் பேக்கப் பிளானோட வருவியா, நான் வரமாட்டேனா, கொஞ்சம் அங்க பாரு கண்ணான்னு சொல்ல, சரியா ஹீரோவோட ஃப்ரெண்டு உள்ள என்ட்ரி. இப்போ கேம் மறுபடியும் ஹீரோ பக்கம் திரும்பிடுச்சு. மகனே, நீ இப்ப மட்டும் உண்மையை சொல்லல, உன்னை கொஞ்சம் கூட யோசிக்காம போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்னு ஹீரோ சொல்ல, வேற வழி இல்லாம அந்த சீனியர் ஆபீசர் யார் இதுக்கு எல்லாம் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்றான். சீனியர் ஆபீசரை ஹீரோவோட ஃப்ரெண்டு 2 பேரும் ஸ்டீரிங்ல கையில விளங்க மாட்டி அவனை வண்டி ஓட்ட சொல்றாங்க. துப்பாக்கி முனையில ஜூனியர் ஆபீஸ்ல பூட்ல பின்னாடி தூக்கி போட்டுறாங்க. சீனியர் ஆபீசரை வச்சு கவர்னரோட மாளிகைக்குள்ள போயிடுறாங்க. உள்ள போனதும் ஹீரோ சீனியர் ஆபீசரோட பின்மண்டையிலேயே துப்பாக்கியால ஒரு அடி போட அவன் மயக்கமாகி விழ, ஹீரோவோட ஃப்ரெண்டு 2 பேரும் கவர்னர் மாளிகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு கண் வெடிச்சு பார்த்த சீனியர் ஆபீசருக்கு அப்பதான் புரியுது நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னு. கவர்னர் மாளிகையில் இருந்த செக்யூரிட்டி ஆட்கள் அத்தனை பேர் செத்து போய் கிடைக்க, அப்பதான் சீனியர் ஆபீசருக்கு இன்னொரு விஷயமும் புரியுது, காருக்குள்ள குண்டு இருக்குது அப்படிங்கிறது. தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்றாரு சீனியர் ஆபீசர், பட் அவரோட கை தான் ஸ்டீரிங்ல கட்டி போடப்பட்டிருக்கு இல்லையா, அதனால தப்பிக்க முடியல. ஆனா பூட்ல இருந்து ஜூனியர் ஆபீசர் ஒரு வழியா எகிரி தப்பிச்சு குதிக்க, கார் வெடிச்சு சிதற சீனியர் ஆபீசர் அந்த இடத்துலயே பீஸா செத்து போறான்.
கவர்னரோட வீட்டுக்குள்ள போன ஹீரோவும் கவர்னரும் முதல் முறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றாங்க. ஹீரோ நியாயம் கேட்க துப்பாக்கியோட வந்த கவர்னர் ஹீரோவை துப்பாக்கி முனையில மடக்கி அடிச்சு தள்ளுறான். ஹீரோவும் விடாம ஃபைட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் என்ன பண்றது, அவர் கையில தான் துப்பாக்கி இல்லையே. இப்ப கவர்னர் ஹீரோவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து வீராவசனம் பேச, இதுதான் டைம்னு ஹீரோ மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஒரே ஏத்து. கவர்னர் ஸ்பாட் அவுட். இந்த செய்தியை கேட்டு போலீஸ் எல்லாம் கவர்னர் மாளிகையை சுத்தி ரவுண்டு கட்ட ஹீரோவுக்கு ஃபைனலா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. மரியாதையா சரணடைஞ்சிட்டுனா உன் உயிருக்கு உத்தரவாதம், அப்படி இல்லைனா மகனை உன்னை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். இங்க என்ன நடந்தது ஏது நடந்தது, நீ தான் இதுக்கு எல்லாம் பின்னாடி இருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியும், மரியாதையா சரண்டர் ஆயிருன்னு திரும்ப திரும்ப வான் பண்றாங்க. ஹீரோ அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம தான் ஒய்ஃபை கொண்டவங்களை பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோட தன்னோட துப்பாக்கியை எடுத்து சுட முயற்சி பண்றாரு. அந்த பக்கம் இருந்த போலீஸ் எல்லாம் ஹீரோவை சுட்டு தள்ள ஹீரோ சரிஞ்சு விழறாரு. ஹீரோவுக்கு பக்கத்துல வந்த மெடிக்கல் டீமுக்கு அப்பதான் ஒரு உண்மை புரியுது. ஹீரோ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்திருக்காரு. ஸோ அவரை தோல்ல சுட்ட குண்டுகள் மட்டும்தான் பாதிச்சிருக்கு, நெஞ்ச நோக்கி சுட்ட குண்டுகள் எதுவுமே பாதிக்கல அப்படிங்கிறது. அவசர அவசரமா ஹீரோவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க வந்த டாக்டர் ஹீரோவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகேவா தான் இருக்கு, ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஹீரோ ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அவரை நேரா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஹீரோவோட ஃப்ரெண்டு, எது ஜெயிலுக்கா, எங்க அப்பா ஒண்ணுமே தப்பு பண்ணல, அவர் எதுக்கே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்க, பாருமா இதெல்லாம் எங்கிட்ட கேட்டு இருக்காத, கருக்கானுங்களே போலீஸ்காரங்க, அவங்ககிட்ட கேளு, அவங்கள தான் பதில் சொல்லுவாங்க, என் வேலை டாக்டர், ஏன்னா டாக்டர் வேலையை மட்டும் பண்ண விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேஷுவலா கிளம்பி போறாரு. அந்த சமயத்துல ஹீரோவுக்காக வாதாடுற வக்கீல் வல்ல வந்ததும் ஹீரோவோட பொண்ணு அதே கேள்வியை கேட்கறாங்க. அதுக்கு வக்கீல், இது பாருமா இப்ப நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, ஹீரோவை முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்ல கேஸை போட்டு வாதாடி அவர் வெளியே கொண்டு வந்தாலான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோவோட பொண்ணுக்கு பயங்கர கடுப்பாகுது. இது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா எங்க அப்பாவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவீங்களான்னு சொல்லி நேரா அவங்க அப்பா கிட்ட ஓடி அவங்க அப்பா கிட்ட கதறி கதறி அழறாங்க. அதை பார்த்ததும் நேரா அங்க வந்த போலீஸ்காரங்க, இதை பாருமா இதெல்லாம் வேலைக்காவது, எதா இருந்தாலும் நீ கோர்ட் வழியா பேசிக்கோன்னு சொல்லி ஹீரோவோட பொண்ணை அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. இப்படியே அங்க டைம் போகுது. ஹீரோவுக்கு செக்யூரிட்டியா ஹீரோவோட ரூம்ல வெளியே இருக்காங்க இல்லையா போலீஸ்காரங்க, அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு மாற வேண்டிய டைம் வருது. புதுசா வந்த 3 பேர்ல அந்த ஜூனியர் ஆஃபீஸரும் ஒருத்தன். அவன் மற்ற 2 ஆஃபீஸர்ட்ட, ஆஃபீஸர் நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்ப, அவங்க கிளம்பினதும் ஜூனியர் ஆஃபீஸர் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு நேராக ஹீரோ கிட்ட வரான். என் சீனியர் ஆஃபீஸரே போட்டு தள்ளிட்டல, அதுக்கு பழிக்கு பழி வாங்க தாண்டா நான் வந்திருக்கேன்னு சொல்லி வீரவசனம் பேசுகிறான். இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோ, ஆஹா என் பொண்ணு எவ்வளோ ஸ்மார்ட்டு அப்படின்னு பொண்ணை பற்றி பாராட்ட, ஜூனியர் ஒன்றும் புரியாமல் முழிக்க, இந்த மாதிரி கருப்பாடுங்க உள்ள வரும் அப்படிங்கிறனால தான் என்னவோ என் பொண்ணு கடைசியா என்கிட்ட வரும்போது ஒரு துப்பாக்கி என் கையில கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இனி அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே பொண்ணு ஓடி போய் ஹீரோவை கட்டி எழுதும் போது அவங்க துப்பாக்கியே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா இந்த பிளாஷ்பேக் முடியும் போதே 2 குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்குது. உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குண்டு ஹீரோவோடது, இன்னொரு குண்டு அந்த ஜூனியர் ஆஃபீஸருக்கு பின்னாடி இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு சுட்ட குண்டு. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு, தம்பி ஆட்டம் முடிஞ்சு போச்சு, வா கிளம்பலாம், காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஒரு வீல் சேர்ல வச்சுக்கிட்டு வெளியில கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போதே சொல்றான், இங்க பாரு போலி பாஸ்போர்ட்லாம் ரெடியா இருக்கு, பணம் ரெடியா இருக்கு, ஃப்ளைட் ரெடியா இருக்கு, வா நாம இங்க இருந்து தப்பிச்சு வேற ஒரு கண்ட்ரிக்கு போவோம், இந்த அமளி துமளிலாம் அடக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்ப அமெரிக்கா வரதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்ல அங்க இருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு நடக்கிறது இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு லெட்டர் வருது பிரேசில்ல இருந்து ஹீரோவோட பொண்ணுக்கு. அதுல, அன்பு மகளே அப்படின்னு ஆரம்பிச்சு, உன்னோட துப்பாக்கிக்கு நன்றி, இங்க நாங்க ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம், அங்க மாப்பிள்ளை பேரன் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோட மகளோட முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல். அத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். பாய்.